ஜதி வந்து கொடுத்து சொல்லி கொடுக்கணும் சார் தக்கதிமி தக்கதிமி நான் அவர்கிட்ட டேப் ரெக்கார்ட் போட்டு நான் அதுக்குள்ளே இந்த ஷார்ட் லோ ஆங்கிள் ஷார்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த லக்க கால் மேலே கால் போட்ட ஷார்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கலா அந்த ஜதி சொல்லுங்கள் இப்போ அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு சொல்லுங்கள் கலா எப்படின்னு. ஸோ அந்த ஜதி சொல்லும்போது ஒரே ஷார்ட் அங்கேருந்து அவர் பாடிக்கிட்டு வரணும், இவங்க டான்ஸ் ஆடுவாங்க. ஏன்னா ஜோதிகா டான்ஸ் ஆடி ஆடி பயங்கர முட்டியெல்லாம் அப்படியே பிளட் கிளாட் ஆகிடுச்சு. கிளாசிக்கல் ஆடுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு, நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் டேலண்ட் மாதிரி அது டான்ஸ் ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தார், வந்து ரொம்ப நல்லா இருந்தால். ஆனால் அந்த கம்மல் விழுந்து போச்சு. மானிட்டரில் பார்த்தா ஐயோ நல்லா இருக்கே திருப்பி வருமா அப்படின்னு பார்த்துட்டு அவர் சார் வந்து பார்த்தாரு. வாசு கம்மல் தானே விழுந்துருச்சு, அதை நான் வேறு மாதிரி எடுத்துக்கலாமான்னு. என்ன சார் அதை எடுத்துக்கலாமே, ஒன்றும் இல்லை அந்த ஷார்ட்டை க்ளோஸ் வைங்க, அந்த கம்மலை தக்கதிமி தக்கஜொன்னு அந்த ஸ்பாட் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ரஜினி சார்கிட்ட நீங்கள் பேசுனா ஒரு கெட்டவன் கூட நல்லவன் ஆகிடுவான். இதுதான் ஒரு சின்ன அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை. வெளியே வரைக்கும் வந்து வெளியே விட்டுட்டு போவார். வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டீங்களான்னு கேட்பார், ஃபேமிலியை கேட்பார், ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கா, பையன் நல்லா இருக்கா. மாநாட மயிலாட ஷூட்டிங் பண்ணும்போது கரெக்டாக சந்திரமுகி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, இவர் வெளியே உட்காந்துட்ருக்காரு. உன் பாட்டை நீயே கோரியோகிராஃப் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் ஆடுறாங்க சார். ஹீ இஸ் அ மேன், ஹீ இஸ் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினி சார்.